ஹே காய்ஸ், நல்லா இருக்க பேப்பர் ஏன் இப்படி கசக்கி சிக்கன் தானே பார்க்குறீங்க? அது ஏன்னு வீடியோக்குள்ள சொல்கிறேன். இந்த மாதிரி தீம் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் தீம். என்ன தீமுக்கு தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே ஐசிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கோட சைடில் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலர் விப்பிங் க்ரீமை தான் வந்து சைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த பேக்கிங் பேப்பர் கசக்குனுங்கிறத இப்போ சொல்கிறேன். நான் இந்த பேக்கிங் பேப்பரில் தான் இப்போ நம்ம சாக்லேட் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒயிட் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ளூ கேண்டி கலரை அதில் கூட மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பேக்கிங் பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த கிராக்ட் எஃபெக்ட் மாதிரி ஒரு சாக்லேட் கிடைக்கும். எனக்கு வேணுங்கிற டிசைனில் நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேக்கோட டாப்லையும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பால் தீம். எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது, இது வரைக்கும் நான் பண்ணதும் கிடையாது. கஸ்டமர் அனுப்பின பிக்சர் நான் அப்டேட் பண்ணேன். இது பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக கஸ்டமர் அனுப்பி இந்த பிக்சரில் ஃபர்ஸ்ட் பால்ஸ் மேலே ஸ்டார்லாம் இருந்துச்சு. அது ஏன் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒருவேளை இதுதான் டிராகன் பால்னாலும் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவராலாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனலாக ஹாப்பி பர்த்டே டாப்லேயும் வச்சாச்சு. பை.